நாம் இன்றைக்கி எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலதேசம் அப்படிங்கிற படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் முன்னாடியே வந்திருக்க வேண்டியது, பட் ரொம்ப டிலே ஆகி ரொம்ப வருஷம் கழிச்சு தான் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் படம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். படம் நான் பார்த்தேன், வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். என்ன கதைனா, ஒரு ஆயுத வியாபாரி, அதை வந்து பெரிய அளவில் உலகமே தேடுற ஒரு ஆயுத வியாபாரி ஒருத்தர் இருக்கார். ஸோ அதே நேரத்தில் அந்த வெளிநாட்டுக்கு வந்து ஒரு குடும்பம், அவங்க தம்பதி, ஹீரோயின், அவங்க குழந்தைன்னு அவங்க போய் அங்கே செட்டில் ஆக போகிறாங்க. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தவங்க வந்து ஸ்பை வந்து தன்னை பிடிக்க வராங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வில்லனுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. ஸோ அதனால் அந்த ஸ்பை வந்து இந்த குடும்பமாக தான் இருக்குன்னு சொல்லி அந்த குடும்பத்தோட ஹீரோ வந்து போட்டு தள்ளிடுறாங்க. ஆனால் உண்மையான ஸ்பை வந்து அந்த ஹீரோ கிடையாது, ஹீரோயின் தான். ஸோ அதுக்கப்புறம் தன்னோட ஹஸ்பண்டை அந்த ஹீரோயின் ஏற்கனவே இவங்களை முடிச்சுக்கிட்ட தான் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ பழி வாங்குறதுக்கு களத்தில் இறங்கி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதான் கதையை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த கதை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருந்துச்சு. இவ்வளோ வருஷமாக இந்த படம் ஏன் ரிலீஸ் ஆகாமல் இருந்துச்சுங்கிறது எனக்கு வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல கதை தான், நல்ல கதைகள் வந்தால் நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் மூவி, நல்ல ஃபீமேல் சென்ட்ரிக் மூவி, ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறோம்னா 5க்கு வந்து 3 கொடுக்கலாம்.